முக்கிய செய்திகள். புதுச்சேரி மங்கலம் தொகுதிக்குட்பட்ட திருக்காஞ்சி, ஆண்டியார்பாளையம் ஆகிய பகுதியில் பல ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாமல் அப்பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகி இருந்து வந்தனர். இந்த நிலையில் அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமாரிடம் சாலை வசதி ஏற்படுத்தி தருமாறு கோரிக்கை வைத்தனர். அதன்படி வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 60 லட்சம் செலவில் திருக்காஞ்சி விரிவாக்கம் பகுதிக்கு சிமெண்ட் சாலை அமைத்தல், ஆண்டியார்பாளையம் கிராமத்தில் இலவச மனைப்பட்டா பகுதிக்கு சாலை அமைத்தல் உள்ளிட்ட பணிகளுக்கான துவக்க விழா நடைபெற்றது. இதில் வேளாண் துறை அமைச்சரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து சாலை அமைக்கும் பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் ரங்கமன்னார் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். யோ பேக்கர்ஸ் நிறுவனத்தின் சார்பில் கிருஷ்ணராஜ் நடிக்க புதுச்சேரி ஜாலி ஹோம்ஸ் நிறுவனர் புரூனே இயக்கிய மனிதம் என்ற புதிய திரைப்படம் தயாரிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த 100 கலைஞர்கள் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா புதுச்சேரியில் நடைபெற்றது. விழாவில் இயக்குநர்கள் பாக்யராஜ், ஆர்.வி. உதயகுமார், அரவிந்தராஜ், இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த், தேவா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று இசையை வெளியிட்டனர். நிகழ்ச்சியில் பேசிய இயக்குநர் ஆர்.வி. உதயகுமார் பேசுகையில், இப்படத்தின் இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையை வெகுவாக பாராட்டினர். திருப்பாச்சி, சிவகாசி இரு படங்களின் பாடல்கள்தான் விஜயை மாஸ் ஹீரோவாக்கியது. இரு படங்கள் இல்லை என்றால் விஜய் கட்சியே ஆரம்பித்திருக்க முடியாது. இதற்கு எனது தம்பி விஜய் கோபித்துக் கொள்ள மாட்டார் என குறிப்பிட்டார். ஃபேஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் வரலாறு காணாத மழை பெய்தது. தென்பெண்ணை, சங்கராபரணி ஆற்றில் பெருக்கெடுத்த வெள்ளம் கிராமப்புற பகுதிகளை நீரில் மூழ்கடித்தது. 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வெள்ளம் புகுந்து வயல்வெளிகள் நீரில் மூழ்கின. புதுச்சேரி, ஏனாம், காரைக்காலில் 9981.72 ஏக்கர் விவசாய பயிர்கள் முற்றிலும் சேதமடைந்தது. மொத்தமாக 13,000 விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு தலா 12,000 ரூபாய் என 25 கோடி ரூபாய் நிவாரணம் விவசாயிகளின் வங்கி கணக்கிலும் செலுத்தப்படுகின்றது. வங்கியில் நிதி செலுத்துவதற்கான ஆணையை சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமி விவசாயிகளுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார், கல்யாணசுந்தரம் எம்எல்ஏ ஆகியோர் பங்கேற்றனர். இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், முதலமைச்சர் ரங்கசாமியின் அறிவுறுத்தலின்படி ஏழை எளிய விவசாயிகளின் நஷ்டத்தை அரசே பொறுப்பேற்க வேண்டும் என்று நல்ல நோக்கத்துடன் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு ஏக்கருக்கு 12,000 ரூபாய் என்ற அளவில் மாஹியை தவிர்த்து புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் ஆகிய விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது. நெற்பயிர் முதல் வாழை வரை அனைத்து பயிர்களும் 13,000 விவசாயிகளுக்கு 25 கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டது என்றார். விவசாயிகளுக்கு இலவச மின்சார திட்டத்திற்கு கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் 5 ஆண்டுகள் விடுபட்ட தொகை 13 கோடி ரூபாயை இந்த அரசாங்கம் அளித்துள்ளது என தெரிவித்த அமைச்சர், மின்துறை தனியார் மயம் ஆகிவிடும், விவசாயிகள் நடுத்தரவில் விட்டு விடுவார்கள் என எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்து வந்த நிலையில் அந்த அச்சத்தை போக்கும் வகையில் விவசாயிகளுக்கான நிவாரணத்தை மின்துறைக்கு அளித்து அரசு அளித்துள்ளது. தற்பொழுது எங்களது அரசு சொன்ன அனைத்தையும் செய்துவிட்டது. தேர்தல் அறிக்கையில் சொல்லாததை கூட அரசு செய்து முடித்துள்ளது. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் என்பதை தேர்தல் அறிக்கையில் கூறவில்லை. ஆனால் அதை நாங்கள் செய்து முடித்திருக்கின்றோம். கடந்த காங்கிரஸ் அரசு செய்யாததை கூட நாங்கள் செய்துள்ளோம். மழையால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் நிவாரணம் வழங்கிய ஒரே மாநிலம் புதுச்சேரிதான். மழை நிவாரணத்துக்கு மத்திய அரசு இன்னும் நிதி தரவில்லை. இருப்பினும் மாநில நிதியை கொண்டு இந்த நிவாரணம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அடுத்த உற்பத்திக்கு தயாராக வேண்டும் என்று நல்ல எண்ணத்தில்தான் இந்த நிதியை அரசு ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். ஊனமுற்றோருக்கு 3,500 உயர்த்தி கொடுத்தது இந்த அரசு மட்டும்தான். அதனால் குறை சொல்ல முடியாத வகையில் அரசு செயல்படுகின்றது. சலுகை பெற்றோர்கள் உதவி செய்தாலே இந்த அரசு மீண்டும் ஆட்சியில் அமரக்கூடிய தகுதி எங்களுக்கு உள்ளது என வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தெரிவித்தார். புதுச்சேரி மாநில அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி அரியங்குப்பம் பெரியார் சிலை அருகே நடைபெற்றது. அப்பொழுது நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கு அங்கு கூடியிருந்த மக்கள் மேடை நோக்கி கூட்டமாக சென்றனர். இதனால் மேடை அருகே கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதில் வீராம்பட்டினம் சுனாமி குடியிருப்பு பகுதியை சேர்ந்த ஐனரப்பன் என்பவர் கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சு திணறால் மயங்கி விழுந்தார். மயங்கி விழுந்த அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு எடுத்து செல்லாமல் மேடையில் ஒரு ஓரமாக படுக்க வைத்துவிட்டு தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சி முடிந்து ஆம்புலன்ஸ் மூலம் ஐனரப்பன் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர்.
அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து அரியாங்குப்பம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மற்றும் புதுச்சேரியில் டெம்பிள் அட்வென்ச்சர் என்கின்ற ஆழ்கடல் பயிற்சி நிறுவனம் நடத்தி வருபவர் அரவிந்த் தருண்ஸ்ரீ. இவரது மாணவி தீபிகா என்பவர் ஆழ்கடல் பயிற்சியாளராகவும் உள்ளார். இந்நிலையில் சுத்தமான காற்றின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் பாராகிளைடிங் செய்து காதலை வெளிப்படுத்திய நிலையில் கடல் மாசுபாடு மற்றும் கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பின் அவசியத்தை உணர்த்தும் வகையில் நீருக்கடியில் திருமணம் செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளார். மேலும் தீபிகா மற்றும் ஜான் டி பிரிட்டோ ஆகியோர் கடந்த ஓராண்டாக காதலித்து வந்த நிலையில் புதுச்சேரி கடல் பகுதியில் 5 கிலோமீட்டர் தூரத்தில் 50 அடி ஆழத்தில் திருமண அலங்காரம் செய்யப்பட்டு திருமண கோலத்தில் இருவரும் மோதிரம் மாற்றிக்கொண்டு கடல் பாதுகாப்பு மற்றும் கடல் உயிரினங்களை பாதுகாக்க வேண்டுமென வலியுறுத்தி திருமணம் செய்து கொண்டார். இதுகுறித்து அவர்கள் கூறும்பொழுது காற்று மாசுபாடு மற்றும் கடல்வாழ் உயிரினங்கள் கடல் மாசுபாட்டை தடுக்கும் வகையில் ஆழ்கடல் பயிற்சியாளரான நாங்கள் இதனை செய்தது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். புதுச்சேரியில் ஃபென்டல் புயல் மற்றும் கனமழை காரணமாகவும் சங்கராபரணை மற்றும் பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாகவும் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணமாக ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் 30,000 வழங்கப்படும் என முதல்வர் அறிவித்திருந்தார். மேலும் அதிகாரிகள் முழுமையாக பயிர் சேதம் குறித்து கணக்கெடுப்பு நடத்தி முடிந்த நிலையில் இன்று புதுச்சேரி பகுதி விவசாயிகள் 7,736 பேருக்கு ரூபாய் 12,22,03,300 நிவாரணத் தொகைக்கான காசோலையை சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி விவசாய பிரதிநிதிகளிடம் வழங்கினார். தொடர்ந்து விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் இழப்பீட்டுத் தொகை வரவு வைக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் ஆகிய பிராந்தியங்களில் உள்ள 12,955 விவசாயிகளுக்கு பயிர் பாதிப்புக்கான நிவாரணத் தொகையாக ரூபாய் 24,10,80,400 ரூபாய் வழங்கப்பட்டு வருகின்றது. இதேபோல் விவசாயிகள் இலவசமாக பயன்படுத்தும் மின்சாரத்திற்கான மானியம் நடப்பு நிதியாண்டு வரை ரூபாய் 36.18 கோடி முழுமையாக செலுத்தப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் மட்டும் ரூபாய் 9,15,46,227 மின்துறைக்கு செலுத்தப்பட்டுள்ளது. அதற்கான காசோலையையும் முதலமைச்சர் ரங்கசாமி விவசாயிகளிடம் வழங்கினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.